அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று படித்தேன். அந்த ஹதீஸ் குறிப்பாக பெண்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அது பெண்களை குறித்து சொன்னாலும் அதில் இருக்கிற கருத்துக்கள் பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும். ரொம்ப முக்கியமான இந்த காலத்துக்கு தேவையான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவை பற்றி சஹாபாக்கள் இடத்துல பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நரகத்தில் அதிகமாக பெண்களை நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க கணவனுக்கு மாறு செய்கிறாங்க. அதே போல் கணவன் செய்யக்கூடிய உதவிக்கு நன்றி கிட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. அந்த உதவிகளை மறந்து நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த சூழ்நிலை எப்படி நன்றி இல்லாமல் நடக்கிறாங்கன்றதை ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு காலம் முழுக்க ஒரு நல்ல விஷயங்களை செய்து உபகாரம் செய்து, அந்த மனைவி கணவனிடமிருந்து ஏதாவது ஒரு சின்ன குறைய பார்த்துட்டா கூட அந்த மனைவி என்ன சொல்லுவாங்களாம், மாரைத்து மின்க ஹைரன் கத்து, உன்னை வச்சு எந்த நன்மையும் எனக்கு இல்லை, எதுவுமே உங்ககிட்ட இருந்து எந்த நன்மையும் எந்த உதவியும் நான் பெறல அப்படின்னு அந்த மனைவி சொல்லுவாங்க. இப்படி பெண்களுடைய சுபாவம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, இந்த சுபாவம் அடுத்தவர் செய்யக்கூடிய அந்த உதவியை மறந்து நன்றி கெட்டத்தனமாக இருப்பது என்பது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் இதுல விளங்குது. இது பெண்களுக்கு பார்த்து சொல்லப்பட்டாலும் இந்த தன்மை ஆண்களுக்கு இருந்தாலும் அவங்களும் இந்த நன்றி கெட்டத்தனம் இருந்தால் அவங்களும் நரகத்துக்கு போய் விடுவார்கள் என்கின்ற அந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது. நன்றி கெட்டத்தனம் நமக்கு இல்லாமல் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்கள நம்முடைய வாழ்க்கையில நினைத்து அவங்களுக்குள்ள கைமாறு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.